இல்லை. ஓ மனிதா, இது காரமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். என்ன? ஏ ஓ மை காஷ், இது முடிந்தது. உதவுங்கள் மாண்டி, அமைதியாக இரு. நான் முதலில் தொடங்குகிறேன். ஓ மனிதா, நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல, அல்லது இல்லை? வா, நான் முடித்து விட்டேன். சரி, முக்கியமானது கவலைப்படாதது. ஆனால் என்ன ஆகும்? ஆம், சரியாக. உதவியாளர் இங்கே வா, ஒரு சோதனை இருக்கிறது. இந்த டோனட்டை நீ சாப்பிட வேண்டும். நீ முட்டாள்தானே? ஹூ, நான் இப்போதே இந்த டோனட்டை சாப்பிட வேண்டும், சரியா? என்ன என்ன? ஓ, எவ்வளவு காரம்! நான் எரிகிறேன். விலகி இரு. நீயும் சிரிக்காதே. ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் செய்ய வேண்டியதுதான். நான் முடியாது. வா, நீ செய்ய முடியும். சென்று செய். நான் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன் என்று உணர்கிறேன். ஓ, உண்மையா? சரி, முயற்சி செய்கிறேன். அது அப்படி பயமில்லை. ஓ, குளிர்ச்சி. உண்மையில் இது சுவையாக இருக்கிறது. நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏ, அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை ஒன்றாக படம் பிடிப்போம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். எங்கள் செல்லப்பிராணி டிராகன் மாண்டியை சந்திக்கவும் அவள் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறாள் பாருங்கள். உங்களுக்கு உதவட்டுமா? ஓ சரி, உதவிக்கு நன்றி. ஆனால் நான் அதை எனக்கே செய்ய முடியும். ஓ இல்லை, கவனமாக இருங்கள். இல்லை, டிராகன் பைத்தியம் பிடித்து விட்டது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர், தண்ணீர். இல்லை, இது வேலை செய்யவில்லை. பிங்கோ, அதுதான் எனக்கு தேவை. நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஒரு சிறிய பாட்டில். ஓ சரி. என்ன என்ன? அது அருவருப்பாக இருக்கிறது. வாவ். நிக்கோல், இது உன் முறை. போ. சரி. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். விரைவில் முயற்சிப்போம். இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக. இது ருசியாக இருக்க வேண்டும். ஆம், இது ருசியாக இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறா? என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி பெண்களே, விலகுங்கள். சிறிது தண்ணீர். இது வளர வேண்டும். வாவ், இந்த தர்பூசணியை பாருங்கள். இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். வாவ், அது ருசியாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். குளிர். ஆம், குளிர். வாருங்கள் மாண்டி, இப்போது உன் முறை. ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மாண்டி, கவனமாக இரு. ஓப்ஸ், நான் மன்னிக்கவும். சரி, நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, நான் இதை சாப்பிட முடியாது. முடியாது. நான் செய்ய வேண்டும். சரி, நான் தொடர்கிறேன். ஐயோ, ஹே, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். அமைதியாக இரு. நாங்கள் உன்னை மறைக்கிறோம். மாண்டி, இதோ உனக்கு. அருமை. இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஓ மனிதா, ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை. அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது. ஐயோ, உன் முறை. பிரிட்னி, வா. சரி, முதலில் இதை திறக்கப் போகிறேன். ஆமாம், வாவ், இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒரு யோசனை. நான் பாட்டிலை ஊதி விடுகிறேன். நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை பெண்களே, இதை தீட்டு எரிப்போம். ஆமாம்,
பையனே, இது அருமையாக இருக்கும். அற்புதம்! பாருங்கள், இது வேலை செய்கிறது. ஓ இல்லை, பிரிட்னி, நீ என்ன செய்தாய்? அது என்ன? ஓ பெண்களே, யார் இதை சுத்தம் செய்ய போகிறார்கள்? இங்கிருந்து விலகுங்கள். எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள். ஆஃப், அதை நிறுத்துங்கள். ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம். எவ்வளவு சிறிய ஜார், ஒரு மிக சிறிய வாளியா? அருமை. என்ன இங்க நான் அதிகமாக அதிர்ஷ்டசாலி? இல்ல, கவலைப்படாத மாண்டி. ஐயோ, புன்னகை. ஒரு பெரிய வாளி, சுவையான சிகிச்சைகள். ஓ ஆம், ஹே, நான் தொடங்குகிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். யாஹூ, சிறிய பாவனம். ஓ ஆம், இப்போது பொம்மைகள் சரியானது. அவற்றிற்கு கண்டிப்பாக தட்டுகள் தேவை. இங்கே ஒரு கிண்ணம். ஆம், சில சாக்லேட் பந்துகள். இது முற்றிலும் சிறந்தது. ஓ, கரண்டியை மறந்துட்டேன். இது மிகவும் சிறியது. சரி, இதை பரிசோதிப்போம். யம் 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 யம். ஹாய் பெண்களே, உங்களை நான் விருந்தளிக்கிறேன். ருசியாக இருக்கிறதா? வாவ், ஆம், அவள் நிச்சயமாக சரியாக இல்லை. மாண்டி, நான் இப்போது தொடங்கலாமா? அப்படியா? இதோ என் விருந்து. ஒரு கடி எடுக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் உடனே மிட்டாய் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் வெறும் வெற்றிட தூய்மைப்படுத்திதான். நன்றாக இருக்கிறது. நான் உண்மையில் இதை ரசித்தேன். இது உன்முறை. அவளை மறந்துவிடு. சரி சரி, தொடங்கலாம். ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது? நான் திரும்பி வருகிறேன். ஒரு நீச்சல் குளம்? வாவ், நன்றாக இருக்கிறது. அதை அங்கே ஊற்றுகிறேன். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு பால் தேவை. தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள். ஓ வணக்கம். தயவு செய்து அதை நீச்சல் குளத்தில் ஊற்றுங்கள். சரி, எல்லாவற்றையும் செய்வேன். அது சிறந்தது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். குளத்தில் மூழ்க நேரம் வந்துவிட்டது. வாவ், அது அருமையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரா எடுக்கலாம். சுவையான பால். இப்போது அற்புதம் மிட்டாய். நீங்கள் அனைவரும் இது மிகவும் நல்லது. எனக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டுமா? அருமை. சிறிய ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கிறது. என்ன, எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. ஓ ஆம் ஆம் பையா, வாவ், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கே. பெண்களே, நான் தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் சிறிய குழந்தை. ருசியானது. உதவி. நிக்கோல், அவளுக்கு உதவி தேவை. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? பாருங்கள், இது உங்கள் முறை. நிக்கோல், மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒரு யோசனை. சுவையான மேல் பொருட்களை சேர்ப்போம். சரி, விப்ட் கிரீம். இது உலகிலேயே சிறந்தது. என் ஐஸ்கிரீமின் மேல் வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சது. இப்போது சில இனிப்புகளுக்கான நேரம். M&M's மற்றும் சாக்லேட் சிரப் மேலே சில ஸ்ப்ரிங்கிள்ஸ், போக்கி ஸ்டிக்ஸ். பாருங்கள் பெண்களே,
இதோ என் ஸ்பூன். விரைவில் முயற்சிப்போம். அருமை, ருசியானது. நானும் அதை முயற்சிக்க போகிறேன். சுவையாக இருக்கிறது. சரி, நீ என் சலுகையை விரும்புகிறாயா? எடுத்துக்கொள். ஓ இல்ல, ஓ மனிதா, இது சாக்லேட். இது உண்மையில் நல்லது. நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள்? தொடங்குங்கள். சரி, இதோ என் ஸ்பூன். முதல் ஸ்கூப்பை முயற்சிப்போம். குளிர். ஏய், நீ என்ன செய்கிற? ஓ, மனிதா, இது எனது. ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடியாது. இல்ல, நம்ம விழுந்து விட்டாலே நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். காத்திரு. இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். ருசியானது. ஓ, அது மிகவும் சிறியதும் சுவாரஸ்யமானதும். என்ன, நான் ஒரு சராசரி வாளியை பெற்றேன். அருமை. ஓ, வாவ், தொடங்குங்கள். மாண்டி, வா, உன் சிறிய பக்கெட். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் 2 பல் குச்சிகளை எடுப்பேன். பாருங்கள், இது சாப்பிடும் குச்சிகள் போல இருக்கிறது. இங்கே. அட, இது வேலை செய்யவில்லை. சரி, சரி, நான் இந்த நூடுல்ஸை அப்படியே சாப்பிடுகிறேன். நல்லா இருக்கிறது. ஓ, பாருங்கள், ஒரு குமிழி. காத்திருங்கள் பெண்களே, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். என் சுவையுடன் பப்ளிகமை என் மதிய உணவு பெட்டியில் வைக்கிறேன். வா வா நிக்கோல். மாண்டி, உன் கைகளை விட்டு வா. இங்கே என் பிங்க் சாப்ஸ்டிக்ஸ். அது அற்புதம். யம் 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 யம். ஆம், இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஓ சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கத்தரிகள். அவளது நூடில்ஸை வெட்டுவோம். அதுதான் இப்போது பக்கெட் எனது. அருமை, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, பக்கெட் எங்கே? ஓ, அதை திருப்பி கொடு. நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? பாருங்கள் பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய பலூனை ஊதுகிறேன். ஆமாம், ஓ ஆமாம், தயார். ஆமாம் நிக்கோல், இது உனக்காக. நன்றி. ஆனால் நான் இதை பிளக்கப் போகிறேன். வா பிரிட்னி, இது உன் முறை. சரி, தொடங்கலாம். நான் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஓ, என் சாப்பாட்டு குச்சிகள். வாடையாளர், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஹே, வாருங்கள். சரி. அரி, ஹலோ பெண்களே, என்ன ஒரு அழகான சிறிய பையன். ஹே, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஓ மன்னிக்கவும். மனிதா, இங்கிருந்து விலகி செல். போய்விடு. நான் தனியாக சாப்பிடப் போகிறேன். ஊஃப், அது மிகவும் நல்லது. ஈவ், ஆம், அவள் தெளிவாகவே பைத்தியமாகிவிட்டாள். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். இதை நிறுத்து. என்னிடமிருந்து அதை எடு. அஃப், கொடுமை. நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு என்ன வாசனை வரும்? ஆஹா, இது பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள். என்னிடமோடு எதுவும் இல்லை. ஆனால் மென்மையாக இரு. அப்படிக்கு எனக்கு பிடிக்கும். வாங்க மாற்றோம். ஆரிஃப், ஊதியத்திற்காகவா? நான் சம்மதிக்கிறேன். இதை செய்யலாம். இது செய்யக்கூடியதாக தோன்றுகிறது. என்னுடைய டோனை திருப்பி கொடுக்கவும். இது நல்லது. மன்னிக்கவும், நீங்கள் வாதிடுகிறீர்கள். எனக்கு இந்த பீட்சா பிடிக்கிறது.
அது ருசியானது. இதோ மிளகாய். சரி, இப்போது நீ கடிக்க உங்கள் பப்பியட். இதோ பேப்பரோனி. மன்னிக்கவும். உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்களா? இனி இல்லை. அது அருவருப்பு. ஆஹா, இங்கே உன் நண்பன். நான் அதை விரும்புகிறேன். நல்லது, நன்றி. அதை திறக்கிறாயா? அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு பிளவுபட்ட கக்டஸ். நான் விரும்பலை. என்னிடம் எதுவும் இல்லை. வா, நான் அதிர்ஷ்டசாலி. நான் நம்புகிறேன். நான் ஒரு முள்ளங்கி காக்டஸுடன் சண்டை போடுகிறேனா? பார்க்கலாம். இது பலிக்கிறது. பிங்கோ. என்ன பார்ப்போம். பொய்யான கீழ்முன்றைக்கு தீஞ்செல்லி காலம் வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, நான் இந்த கற்றாழையை காத்துக்கொள்ள போகிறேன். இது வலிக்கலாம். பல ஊசிகள். நான் இத பார்க்க முடியாது. இது ரொம்ப மோசம். அவர்கள் எனக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். அடுத்தவர் யார்? அப்போ அது நொறுக்கலையா? இன்திதார். உண்மையில நான் இந்த டுவிசர் கொண்டு எல்லா ஊசிகளையும் எடுப்பேன். என்ன ஆச்சு? ஓ, என்னுடைய மூக்கில் முடி வளருகிறது. ஈ, அது வலிக்கிறது. எனக்கு நீ தெரியவில்லை அது என்ன. என்னுடைய கண்ணில் பிடித்தவர் இல்லை. அது மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக ஒரு கற்றாழையை கடிக்க முடியும். அது அருவருப்பா இருக்கு. ரொம்ப மன்னிக்கவும், நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது என்ன? இது என்னிடம் இருந்து அல்ல. இது துர்நாற்றமுள்ள கச்சா மீன். பார்ப்போம். நான் அதை நக்க வேண்டும். ஐயோ, மேலும் நான் கடந்து செல்ல முடியும். அருமை. இந்த முறை நான் உயிரோடு இருக்கிறேன். அது கடினமானது. வாங்க லைம், நான் முடித்தேன். ஏய் மைக், வா. ஓ, இது மிகவும் மோசமாய் உள்ளது. அது செயல்படாது. சரி சரி, நீ தரக்குறைவாக பேசியிருக்கிறாய். அது போர்த்து கிடக்கிறது மற்றும் இப்போது அங்கே இருக்கிறது. நான் அதற்கு தலையிடாக வேண்டாம். அவன் குணமடைக்கிறான். நான் வாந்தி எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும். குவின்சி, எனக்கு ஒரு உடன்பாடு வேண்டும். ஓ, ஒரு இனிய டானட். கார்களை கலப்போம். எனக்கு அதை நக்க என்னிடம் வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை. அதை கடிக்கப் போகிறேன். ஹூரே, எனக்கு டானட்ஸ் பிடிக்கும். வாவ், வாவ், வாவ். என் புதிய மேக்கப்பை பிடிக்கிறதா? ருசியானது. இது மிகவும் அருமை. அதிசயமாகிறது. நீ சீக்கிரம் செய்தாக வேண்டும். An Android ஐயோ, and Emersme guys, Immerhanram. அதில் குளுமை இல்லை. Avid Sorka from. இது சுவைக்கவில்லை. எனவே ஆனாலும் அது போன்றதே இல்லையா? உங்களுக்கு அந்த மைக் வேணுமா? நன்றி. சரி, இத செய்கிறேன். இத முடிச்சு என் குடுவையில வச்சு விடுகிறேன். இது உடன் என் பைல் ரைட். என் அம்மாவின் ஸ்டிக்கர் உடன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றா தோன்றுகிறது. ವಾವ್ ಸೂಪರ್ ಸೂಪ್ಸ್ ಕೈ ಮೇಲೆ கார்டுகள்.
நான் அதை நக்க போறேன், அதை பறிக்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, தேவையில்லை. இது எப்படி இவ்வளவு கனமா இருக்குது? நான் இதை தூக்க முடியல. ஓ, என்னோடுங்கள். மாயாஜாலம் உதவுமா? ஓ, அதிர்ச்சி. இவன் மிக அதிக முடி கொண்டவன். என்னுடைய அற்புத வலிமை மருந்தை பற்றி எப்படி மறந்தேன்? நான் இப்போது எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை செயல்படுத்துவோம். சரியானது. இது நல்லது. நன்றா. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதை திறக்கலாம். ஆச்சரியம். வாவ், கோகா கோலா, வாழ்த்துக்கள். நீங்கள் மிக அருமை. என்னிடம் ஒன்றுமில்லை. நான் இதை பலிக்கப் போகிறேன். இதை நக்கப் போறேன். அருமை. ஏய், நான் முதல் பேராசிரியர். ஏய், ஏன் சோல்ஜா வெளியே பொழியவில்லை? இது தெளிவாக உள்ளது. இது ஜெல்லி. இதை பிரபலப்படுத்துவோம். இது என்ன சுவையோ? அப்படியே நிறுத்துங்க. எனக்கும் பகிருங்கள். என்னுடன் வரிசை. ஹே, வீகிக் கொள்வோமே. அது அருமை. அது என்னை பாதிக்கவில்லை. இதை முடிக்க விரும்புகிறேன். அந்த சோதனை கூடம் இருக்கிறது. சரி, ஓய்வு. என்னை நோக்கி. என் நாக்கு பாட்டிலில் சிக்கித்தான் போச்சு. ஏய், நீங்க எனக்கு உதவ முடியுமா? சலித்து குருதிக்கிறேன். சரி, இதை கவனிக்கலாம். அதிகம். எனக்கு சித்திரவதை இல்லை. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? முன்னநாக்கு என்ன ஆகியுள்ளது? ஓ, இல்லை. அண்ணே, இது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு எதுவும் இல்லை. பரிதாபம். அந்த கரப்பான் பூச்சியை பாருங்கள். வாய், நான் சீராக இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அதை பிடித்து இருக்கவும் பயமாக இருக்கிறது. ஓ இல்ல, அது எங்கே போனது? காத்தீரு, என்ன நடக்கின்றது? ஜோ, உன் தலைப்பகுதியில் ஓர் கரப்பான் பூச்சி இருக்கிறது. ஸ்பாம். என்னால் ஒரு பர்ஜர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பெர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. வணக்கம். அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனியில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்.
எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்து பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பேன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதில் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே. நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமையான பிங்க் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை
இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகை பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. பிபி, ஓ, சிப்பக்கம் கட்டு பூனை எங்களுக்கு சமையல் செய்கிறார். இல்லை, என்னை கொஞ்சம் சமைக்கிறார். ஹே, இது பூனை கூட எளிது. மியாவ். எனக்கு ஒரு சாதாரண குக்கி வேண்டும். அதை சின்ன துகள்களாக நசுக்க விட்டேன். மாறுகின்றோம். அதை எங்கள் வார்ப்பில் போடுகிறோம். சரி, நமக்கு கொஞ்சம் ஜெலடின் தேவை. காய்ச்சும் நீர்ல நீல நிறம். இரண்டு சொட்டுகள். இது போதுமானது. போராக இருக்கிறது. இது உன் பழையதல்ல. நான் மனதை இழந்தேன். இங்கே வருகிறது வெம்மை. நான் மீன் பிடிக்கிறேன். ஓ, என்னப்பா, இது நம்முடைய மீன். உண்மையில் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் நான் அதை ஜெல்லியில் வைத்தேன். ஒரு பார்வையா? அதை எடுத்துக்கோ. இது சரியாக வந்தது. நான் ஏற்கனவே ஒரு கேக் செய்துட்டேன். இனிமேல் அதை அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. நாம் ஒரு வெளிப்படையான அச்சு எடுத்து அதில் பல்வித நிறங்களில் இருக்கும் சாக்லேட்டுகளை இடுகிறோம். இப்போது அனைத்தையும் உருக்கத்தோர் சிறு நெருப்பு வைக்கிறேன். நல்லதா? நான் மடத்தை மேலே எடுக்க வேண்டும் மற்றும் கேக்கின் சுற்றிலும் சாக்லேட்டை பறக்க பார்க்கவும். அற்புதம்! பரவாயில்லையா? இப்போது அலங்கரிக்கலாம். நான் மார்ஷ்மெலோஸை பயன்படுத்துவேன். கொஞ்சம் இங்கே, மேலும் நிச்சயமாக ஒரு வானவில். மார்ஷ்மெலோஸ்கள் முகிலை போல இருக்கின்றன. இப்போது நான் அவற்றை மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா நுடல்லாவையும் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் கொஞ்சம் pancake. என் சகோதரி இதை விரும்புகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை செய்வதில் உங்களுக்கு பிடிக்குமா? ஷெஃப் கேட், நீங்களா இதை செய்தது? நான் எப்படி? சரி, நானே ஏசி சொல்லுவேன். வெண்டி அதை கவனிக்காதீர்கள் என நம்புகிறேன். எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் இந்த கிட் கேட் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன. ஆனா என்ன? ஒரு
ஒரு நிமிடம் காத்திரு. இல்ல, நான் அந்த டொனட்டை சாப்பிட மாட்டேன். அந்த வண்ண தோராயம் கேக் சாக்லேட்டில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேக் உட்பட அற்புதமாக சுவைக்கிறது. அற்புதம்! எனக்கு இது பிடிக்கும். அது பெரியதாக இருக்கிறது. மார்மலேட் மீனை முயற்சி செய்வோம். ஆஹா, மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். கிளையையும் இதை நான் முன்பு முயற்சித்ததே இல்லை. வாவ், வெற்றியாளருக்கு வரவேற்கிறேன். அவளை காணுங்கள். சிறந்தது. சாண்டிஸ், எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு. ஓ, ஷாக்டர். நீ என்ன செய்கிறாய்? என்னை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும். யார் அதை எடுத்து வருவார்கள்? மாறுவோம். ஹேக் உணவு. இது அற்புதம். அது சரியாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே செல்வோம். நல்லா. நான் இல்லை. வாருங்கள், வெட்டி எடுப்போம். ஆமா. குடும்பத்திற்கு தேவை இப்போது சிறிது சீஸ். அதிசயம்! எல்லாவற்றையும் சேகரித்து வணக்கம். இந்த ஐஸ்கிரீமை நான் திறக்க முடியலை. சாப்ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக. இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில டாசிக் பால். இப்போது ஷீல் எந்த கழி செய்ய தொடங்கலாம். இதுதான் ஆக போகிறது. அன்பானது. சில ஐஸ்கிரீம் மற்றும் வால்பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ்காண்டியுடன் தூவுவோம். அவை மிகவும் சுவையாக இருந்தன. பிபிக்கு என்ன? வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன். ஒரு அடி டோஸ்ட், சில சீஸ், தக்காளி, ஹாம், ஒரு லெட்டூசில. என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே? நான் உறுதியாக அதை அங்கே வச்சேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்ன? என் ஹாம் எங்கே? இது மிகவும் விசித்திரமாயிருக்கிறது. ஆமா, நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ஹாம். நான் அடுத்து. ஆமா, எனக்கு இதை தெரியும். சரி, செல்வோம். என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு. முடிந்து விட்டது. வெண்டி, நீங்கள் முயற்சி செய்யலாம். இது எனக்கு. நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விச்சை பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, செஃப் பூனை, இவை அழகாக இருக்கின்றன. எவ்வளவு விகரமாக இருக்கிறது. இது டீனில் போட்ட மீன் போல சவைக்கிறது. ஓ இல்ல, அப்போ இதை முயற்சித்து பார்ப்போம். என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுல நான் ஆச்சரியம் அடைந்தேன். நீதான் வெற்றியாளர் சகோதரா. உண்மையா? நான் வென்றேன். நான் மிகவும் முயன்றேன். எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்யவும். அது இனித்தும் ருசியாகவும் இருக்க வேண்டும். அருமை. இது மிக எளிது. எனக்கு பால் வேண்டும். எனக்கு இதை மிகவும் பிடிக்கும். மியாவ், ஒரு சாசேஜ் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து. நன்றி. அதுவே மிக விரைவாக உள்ளது. அதை எங்கள் கோப்பையில ஊற்றுகிறோம். அதை பாருங்கள், என் கண்கள் நிற்கின்றன. அதிர்ச்சி போல் அதை உள்ள வைக்கிறார். இதோ எங்கள் பழுப்புகளின்
நான் இயற்கையான எலுமிச்சை சாற்றில் இருந்து ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். அதை பிழிந்து விடுவோம் நேராக என் ஷேக்கருக்குள். இப்போது எனக்கு திராட்சை சுவை பாண்டா மற்றும் வெடிக்கும் திராட்சை சுவை கரமெல் தேவை. அனைத்து உட்பொருள்களையும் ஷேக்கரில் ஊற்றி அதை குலுக்கி. நீ சரியாக செய்தாய். எனக்கு தோன்றுகிறது எல்லாமும் தயாராக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி அதன் ஸ்ட்ராவை நுழைத்து மேலும் அதை எலுமிச்சையால் அலங்கரிக்கிறேன். கியூண்டின், வாருங்கள், நீங்கள் சமையல் தயாரிக்க வேண்டும். ஓ, எனக்கு சரியான யோசனை உண்டு. எனக்கு ஏதாவது சமைக்க தேவையில்லை. மெக்டொனால்ட்ஸ் அதை எனக்காக செய்வார்கள். அது எங்கே? அது என்ன? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? நீ பிரம்மாண்ட மூஞ்சூர் கூரியர் வேலை செய்கிறாயா? மாடல்ஸ், நன்றி, வணக்கம். தோல்வி கனவு. இங்கே எனது காக்டெயில்கள். ஒரு சாசேஜுடன் அது அருவருப்பானது. இதில் என்ன இருக்கிறது? நன்றி. என்ன நடக்குது? அது சிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓ மை கோஷ். இது என்ன? ஐயோ, வெண்டி, நீ ஓகேவா? உடையை தயாரிப்பது திபெட்டா. ஓ, நன்றி வெண்டி, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகுமாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Sauce. Other super with Cyril Chutas appearance sa Kimmerminal Vice Superninger Barriel Winger. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். தேவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார். வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் அவள் தன் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ,
அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும், ருசிகரமாய் மற்றும் அழகாக. செய்யப்படும். ஏத்தச்சு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவுப்பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கறக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இத பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நிறத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தன. ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன், அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். ஒரு நாள் நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அறுவர் கமீஸ் மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை வந்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? ஆமா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா?
அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. என் பெண் ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. ஹூரே! நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்து விட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி இப்படி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் கொஞ்சம் அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீஷர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ்! எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். பெருமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க வீச்சம் போலே மாந்த இழுக்கு. அப்படியா பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு, எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சிற்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்?
எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம். இங்கே ஒரு கை நாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் ட்ரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள்.